தீபாவளி பலகாரம் எங்கள் வீட்டில் அடிக்கடி செய்கிறது இந்த ரங்கூன் காஜா. இதுக்கு ஒரிஜினல் பேர் ரங்கூன் காஜா தான். நிறைய பேர் மடக்கு ஸ்வீட்டு அப்படின்லாம் சொல்லிக்கிறாங்க. அடுக்கு ஸ்வீட்டு அந்த மாதிரி ஏதோ. ஆனால் இது வந்து ஸ்வீட்டாகவும் செய்யலாம், ஜீராவில் போட்டு, இல்லைன்னா மிளகு பெப்பர் தூள் போட்டு பிசைஞ்சு பப்ஸ் மாதிரி காரமாகவும் செஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து மிளகு தூள் தான் போட்டு பிசைஞ்சு செஞ்சுருக்கேன். இதுக்கு நடு லேயரில் தடவுறது வந்து நெய்யை கொஞ்சம் நல்லா உருக்கிட்டு அதில் கடலை மாவு கலந்து தடவணும். அப்போ தான் நல்ல லேயர்ஸ் பிரிஞ்சு வரும். இதுதான் அந்த ஓல்டு மெத்தடு தான். கடலை மாவு தான் கலந்து தடவுவாங்க. கொஞ்சம் நெய்யை நல்லா உருக்கிக்கிட்டு டால்டா தான் போடுவாங்க அப்போல்லாம். இப்போ யாரும் ரொம்ப அவ்வளோவா டால்டா யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் நெய்யும் கடலை மாவும் கலந்து இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டாக தடவிக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே இன்னொரு லேயர் போடலாம். நான் பெரிய சப்பாத்தியாக உருட்டிட்டதுனால 2 தான் போடுறேன். ஒரு 4-5 கூட நீங்கள் லேயராக போட்டுக்கலாம், சின்ன சின்னதாக போடுறதா இருந்தால். இதுவே ரோல் பண்ணால் நிறைய லேயர்ஸ் வரும். பாருங்கள், அந்த 2வது எடுத்து அது மேலே போட்டு அந்த 2வது சப்பாத்தி மேலேயும் நல்லா தடவி விடணும். மைதா மாவில் தான் இது பிசைஞ்சு செஞ்சுருக்கேன். கோதுமை மாவுலேயும் நாளைக்கு செஞ்சு காட்டுறேன். இல்லைனா பாதி மைதா பாதி கோதுமைன்னுட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி உருட்டிக்கிட்டு அந்த மாதிரி நல்லா முள்ளங்கி உருண்டை மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் ஒரு இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த லேயர்ஸ் இருக்க மாதிரி நீல வாக்கில் தேய்ச்சி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா சூப்பராக பஃப்ஸ் ரெடி ஆகிடும். வீட்லேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் செய்கிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி 1 இன்ச்சு கனத்துக்கு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா கொஞ்சம் தேய்ச்சி இந்த மாதிரி தேய்ச்சி போட்டு சுட்டு எடுக்கணும். எண்ணெயில் போட்டு சுட்டு எடுத்துகிட்டு, ஸ்வீட் பண்ணுறதுன்னா கொஞ்சமாக உப்பு போட்டு மாவு பிசைஞ்சிக்கங்க. காரம் பண்ணுறதுன்னா கொஞ்சம் அதிகமான உப்பும் கூட கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டு பிசைஞ்சு சுடணும். ஸ்வீட்டுனா அதுக்கு ஜீரா தான், குலோப்ஜாம் ஜீரா தான். அதில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு பாருங்கள். அதில் போட்டு எடுத்து வச்சிடணும். ஸ்வீட்டுனா அது ரொம்ப டேஸ்ட்டாகவும் அதுவும் நல்லாயிருக்கும். இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம்.